குரங்கும் தொப்பியும் அந்த கதையோட வெர்ஷன் 2 சொல்லவா? ஒரு ஊர்ல ஒரு தொப்பி வியாபாரி காலையில வியாபாரம் முடிச்சிட்டு மத்தியானம் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு மரத்தடியில வந்து உட்கார்றான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் கண்ணை வந்து தூங்கிடுறான். கண் விழிச்சு பார்க்கும்போது கூடையில இருக்கிற எல்லா தொப்பியும் காணாம போயிடுத்து. மேல பார்க்கறான், மேல நிறைய குரங்குகள் இவன் கொண்டு வந்த தொப்பிய ஒவ்வொன்றும் ஒரு தொப்பிய தலையில மாட்டின்னு மரத்துல கிளைகள்ல உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கு. உடனே இவன் இந்த தொப்பியை கொடுக்க சொல்லி கேட்கிறான். எந்த குரங்கும் கேட்கல. உடனே இவனுக்கு யோசிச்சு பார்க்கறான், மனிதர்கள் என்ன பண்றாங்களோ அதை அப்படியே காப்பீடிக்கும் குரங்கு அப்படிங்கறது தெரியும். அதனால என்ன பண்றான், இவன் தலையில இருக்கிற தொப்பியை எடுத்து கூடைக்குள்ள போடுறான். உடனே எல்லா குரங்கும் தன் தலையில இருக்கிற தொப்பியை எடுத்து இவனோட கூடைக்குள்ள போட்டான். உடனே இவன் புத்திசாலித்தனமா அந்த சிச்சுவேஷனை கையாண்டதா நினைச்சு சந்தோஷப்பட்டு மங்கியை பார்த்து கொக்கு கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப பல வருஷங்கள் ஆறுது. இப்போ அதே மாதிரி ஒரு மரத்தடியில ஒரு தொப்பி வியாபாரி வந்து உட்கார்றான். அதே மாதிரி கண்ணை எழுந்துடுறான், உறங்கிடுறான். கண் வலிச்சு பார்க்கும்போது இவன் கூடையில இருக்கிற எந்த தொப்பியும் அதில் இல்ல. மேல பார்க்கும்போது எல்லா குரங்கும் தொப்பியை மாட்டின்னு சிரிச்சுட்டு இருக்கிறது பாக்குறான். உடனே இவனுக்கு யோசனை, தன்னோட தாத்தா இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணார் அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு, தாத்தா தனக்கு கிட்ட சொன்ன கதையை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், தன்னோட அனுபவத்தை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தன்னோட தலையில இருக்கிற தொப்பியை தூக்கி கூடைக்குள்ள போடுறான். எல்லா குரங்கும் தலையில இருந்து தொப்பி எடுத்து இவனோட கூடைக்குள்ள போட்டுரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறான். ஆனா என்ன நடக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு குரங்கு, சின்ன குரங்கு, குட்டி குரங்கு அப்படியே தலையில வந்து தொப்பியை போட்டுட்டு கீழே வருது. இறங்கி மரத்துல இருந்து இறங்கி கிட்டக்க வருது. இவன் முன்னால வந்து உட்காருது. உட்காந்துட்டு கொஞ்சம் கீழே குனி அந்த குரங்கு சொல்றது, கீழே குனிய சொல்றது. இவன் குனிஞ்ச உடனே சப்புன்னு செவில்ல ஒரு அற விடுறது. இவன் பொலிர்னு அறவாங்கின அந்த அதிர்ச்சியில இவன் திக்குமுக்காடி போயிடுறான். அப்புறம் கேக்குறான், ஏன் என்ன அடிச்ச? நீ தொப்பி தானே இதுல கூடைக்குள்ள போட்டிருக்கணும். அதுக்கு அந்த குட்டி குரங்கு என்ன சொல்லிட்டுன்னா, என்ன சொல்லிட்டு, உனக்கு மட்டும்தான் தாத்தா கதை சொல்லுவாரா? எங்க தாத்தாவும் என்கிட்ட இத மாதிரி கதை சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஏமாந்துராத, புட்சால்தனமா நடந்துக்கோ அப்படின்ட்டு. அதனால நாங்களும் கதை கேட்போம் அப்படின்னு அது சொல்லி சிரிச்சிட்டு திருப்பி தொப்பியோடவே மரத்துல ஏறி அது என்ன சொல்லித்து, கொக்கு கொக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு